Afternoon students, in this class we will discuss about metallurgy of copper. In our previous class already we discussed about aluminium. Okay, so in this class we discuss about copper. Copper is a reddish brown metal. Okay, copper is a metal. It is a good conductor of heat and electricity. Okay, so these are all the ores of coppers. Okay, this is copper pyrite. Copper pyrite is an important ore of copper. Important ore. It gives nearly 76% of total percentage composition of copper. And next is cuprite. Cuprite means cuprite or roofy copper. Roofy means red. It is red in color. And next copper glans. These are all the ores of copper. Okay. So நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எந்த ஒரு மினரலை நம்மளோட எர்த் க்ரஸ்ட்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணுறச்ச நம்மளுக்கு வந்து அது ஓராக கிடைக்காது. இட் இஸ் அன் மினரல். ஸோ these are all the minerals of copper. So copper pyrite, okay, cuprite and copper glans. So எந்த ஒரு மினரல் வந்து it can be economically or readily extracted from the mineral. எது நம்ம ஈஸியாக மேக்ஸிமமாக எதுலேருந்து காப்பர் நம்ம செப்பரேட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அதோட ஓர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ cuprite copper pyrite is an ore of copper. And next they are giving the composition, concentration of ore. The ore is crushed and concentrated by froth flotation process. We know very well about froth flotation process. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஓர் வந்தது ஆக்சுவலாக இட்ஸ் a sand. ஓகே, இது ஒரு மண், ஒரு பாறை மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், நல்லா க்ரஷ் பண்ணிடணும். ஓகே, நல்லா நம்ம பவுடரை நம்ம அதாவது தூளை பார்ட்டிக்கலாக மாற்றிட்டு ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன் ப்ராசஸில் பைன் ஆயில் ஆட் பண்ணி ஸோ சிலர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், அடியில் தங்கிட்டு நம்மளுக்கு தேவையானதை ஓர் மட்டும் மேலே வந்து ஃப்ளாட் ஆகிட்டு வரும். அண்ட் நெக்ஸ்ட் ரோஸ்டிங். Roasting is nothing but in the presence of air, அதாவது O2 oxygen. Roasting means வறுக்கிறது, அதாவது சூடான காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the concentrated ore ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஸ்டோன். ஓகே, ஒரு பாறை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது இஸ் அன் மினரல். ஸோ எந்த ஒரு மினரல்லேருந்து நம்ம ஈஸியாக மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் காப்பரை நம்ம பிரித்து எடுக்கிறோமோ அது பேர் தான் ஓர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஓரை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஓரை மேக்ஸிமமாக நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு ஸோ அதை க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ரோஸ்டிங் மீன்ஸ் presence ஆஃப் ஆக்சிஜன். நான் சொல்லிட்டேன். ஓகே, சூடான காற்று வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வறுக்கிறோம். ஓகே, the concentrated ore is roasted in excess of air. During the process of roasting, the moisture and volatile impurities. ஸோ இப்போ நம்ம ஹாட் ஏரை வச்சு நம்ம வறுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பர்டிகுலரில் ஓரில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட், வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணும், ரிமூவ் ஆகி ட்ரை ஆகிடும். ஓகே, அண்ட் அதில் இருக்கிற ஒரு சில இம்ப்யூரிட்டிஸ் ஈஸிலி வாலடைல் மீன்ஸ் ஆக்சிடைஸ்டு, அதாவது ஆவியாகக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகி போயிடும். சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், திஸ் ஆர் ஆல் த இம்ப்யூரிட்டிஸ் present in ore. Sulfur, phosphorus, arsenic and antimony are removed as oxides. Copper pyrite is partially converted into sulfides of copper and iron. So copper pyrite என்னவா மாறிடும், நம்ம சல்ஃபைட்ஸாகவும் அயனோட சல்ஃபைட்ஸாகவும் நம்ம மாற்றிடுறோம். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரோஸ்டிங் இஸ் நத்திங் பட் presence of oxygen. ஓகே, or hot air. ஸோ காப்பர் பைரைட் presence of oxygen because of roasting இல்லையா. ஸோ அது என்ன மாறுது, காப்பர் சல்ஃபைடாக மாறிடுது ப்ளஸ் ஃபெரஸ் சல்ஃபைடு FeS, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகி போயிடுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பெசிமரைசேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பெசிமரைசேஷன். உன்னோட 2 மார்க்கில் கேட்கலாம், 4 மார்க்கில் கேட்கலாம், ஈவன் 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்ப்ளீட் த ஈக்குவேஷன், வாட் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் பெசிமரைசேஷன். ஸோ எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. The molten mate, ஃபஸ்ட்டு பெசிமரைசேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மெல்டிங் ப்ராசஸ் பார்த்துருவோம். ஸ்மெல்டிங் இஸ் நத்திங் பட் மெல்டிங், உருக்கிறது. நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம க்ரஷ் பண்ணோம், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஹீட்டை கொடுத்து நம்ம அதை உருக்க போகிறோம், மெல்ட் பண்ண போகிறோம். The roasted ore is mixed with powdered coke and sand and it is heated in a blast furnace. Blast furnace means high temperature. நம்ம ஹை டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணுற ஃபர்னேஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1000 டிகிரி செல்சியஸ் மேலே நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் 600-500 கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ பிளாஸ்ட் ஃபர்னேஸில் எடுத்து நம்ம அதை ஹீட் பண்ணுறச்ச நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இட் கிவ்ஸ் அ மேட். Mate is nothing but Cu2s plus FeS. ஸோ இதுதான் நம்ம மேட்டுன்னு சொல்லுவோம். Cu2s FeS இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மெல்டிங் ப்ராசஸ். இதுதான் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம் பிகாஸ் நம்மளோட ப்ராடக்ட் இதுதான். ஓகே, இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ மெல்ட் பண்ணுறச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் மேட் இஸ் நத்திங் பட் Cu2s copper glans plus FeS.
ferrous sulfide and slag. The slag is removed as waste. நம்மளுக்கு தெரியும் already we know very well slagன்றது ஒரு கழிவு கசடு எப்படினா சொல்லலாம். It is a waste, so அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுறோம். Next bessemerization. The molten mate is transferred to bessemer converter. So நம்மளோட mate இருக்கு பார்த்தீங்களா, mate is nothing but Cu2s plus FeS. So இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம there are two steps involved in this process. Cu2s ஒன்று இருக்குது, FeS இருக்குது. ஸோ both are made நம்ம சொல்லியாச்சு, ஸ்லாகை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம பெசிமரைசேஷன் ப்ராசஸில் பிளிஸ்டர் காப்பர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். Transfer to bessemer, converted in order to obtain blister copper. Ferrous sulfide from mate is oxide to ferrous oxide. Listen, first நம்ம FeS எடுத்துக்கிறோம். So ferrous sulfide என்ன பண்ணுது, bessemerization processல oxidize கொடுக்க சொல்ல it converts into ferrous oxide. FeO-வா convert ஆயிடுது. Okay, and next which is removed as a slag using silica. So same அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பர் நம்ம கொடுக்குறோம், ஃபெரஸ் சல்ஃபைட் என்ன மாறுது, ஃபெரஸ் ஆக்சைடாக மாறுது. காப்பர் நம்ம ஆக்சிஜன் கொடுக்க சொல்ல காப்பர் ஆக்சைடாக மாறுது. காப்பர் ஆக்சைடு இஸ் நத்திங் பட் Cu2O, தட் இஸ் காப்பர் பைரைட், ரூபி காப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த காப்பர் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ரிடக்ஷன் பண்ண சொல்ல இட் கிவ்ஸ் பிளிஸ்டர் காப்பர். Blister is nothing but கொப்புல காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி ஹைலி ரியாக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கிடைச்சது பார்த்தீங்கன்னா பிளிஸ்டர் காப்பர் கிடைக்கிறது நம்மளுக்கு பியூரஸ்ட் ஃபார்மாக கிடைக்கிறது நம்ம என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காப்பர் சல்ஃபேட் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் ஆனோடு கேத்தோடு அப்படின்னு ரெண்டு யூஸ் பண்ணுறோம். ஆனோடு மீன்ஸ் பாசிட்டிவ், ஆனோடு. கேத்தோடு மீன்ஸ் நெகட்டிவ், கேத்தோடு. வெரி சிம்பிள். இதே சேம் இந்த காப்பர் இந்த ராட்லேயே நம்ம இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணால் அது கேத்தோட். ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இதுதான் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். ஸோ இதில் இருக்கிற தேவையில்லாத காப்பர்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் டெபாசிட் ஆகிடும். ஓகே, அதான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிஃபைனிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் இன் metallurgy of copper. Blister copper contains 98% pure copper. So இங்கே ரிசல்ட் நம்ம blister copperல எவ்வளோ இருந்தது, 98% தான் pure copper இருக்கு. There is some impurities is there. 2% impurities blister copperல இருக்கு. Okay, is purified by electrolytic refining. Electrolytic is nothing but electrode அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே it contains two electrode. One is anode, another one is cathode. Okay, this method is used to get metal of high degree of purity. So electrolytic refine நாவே very very purest form, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். For electrolytic refining of copper we use cathode, a thin plate of pure copper metal. So ரெண்டுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். Listen, first நம்ம இதை சொல்லியிருப்போம். First cathode, இதுதான் pure copper metal, ரெண்டுமே காப்பர் தான். pure copper metal cathode, a block of impure copper metal anode. So இதுதான் வந்து impure. இந்த impure copper metal தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ஆனோட நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட்டிக் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் acidified with sulfuric acid. So copper sulfate solution plus sulfuric acid H2SO4 நம்ம வந்து electrolytic solution யூஸ் பண்ணுறோம் electrolysis ப்ராசஸ்க்கு. When electric current is passed through the electrolytic solution, pure copper gets deposited at the cathode and the impurities settled at the bottom of the anode. ஸோ இதில் இருக்கிற காப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா கேத்தோடில் டெபாசிட் ஆகுது. ஸோ இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த ஆனோட்லேயே வந்து செட்டில் ஆகிடுது. ஓகே, in the form of sludge called anode mud. Mud means ஒரு சேரு ஒரு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுது. Physical properties of copper. Copper is a reddish brown metal. So copper யூஸ் பண்ணாத எலக்ட்ரிக் அப்ளையன்சஸே கிடையாது. வித்தவுட் காப்பர் நம்ம கேபிள் வயர்ஸ் எல்லாம் காப்பர் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அதான் சொல்கிறேன், காப்பர் இல்லாமல் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் காப்பர் ஒயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் a reddish brown metal. reddish brown metal, high luster. Luster means very shine, ஒரு ஷைனியாக இருக்கும், பார்த்தாவே பிரைட்டாக நம்மளுக்கு தெரியும் ஈஸியாக இது காப்பர் தானே. It has high density, அதோட டென்சிட்டி வேல்யூ இஸ் மேக்ஸிமம். அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் 1356 degrees Celsius. For aluminium நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 600 degrees Celsius. So for copper 1356 degrees Celsius. For iron 1536 degrees. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே வரும், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நத்திங் பட் நம்ம கொடுக்குற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாவே presence of oxygen, presence of water, presence of acid. It may be a strong acid or it may be a weak acid. ஸோ இப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்புறமா ஹேலைட்ஸு அல்கலீஸ் கூடலாம் இப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுது, கெமிக்கல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சர்.
Okay, listen. Action of air and moisture. Air we know very well, oxygen, carbon dioxide. Moisture is nothing but water molecule. தமிழ்ல அதை நம்ம வந்து ஈரப்பதம் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ காப்பர் என்ன பண்ணுது? plus oxygen, air, O2, CO2, moisture which gives copper carbonate. CO3 na carbonate. Okay, நம்ம கிளாஸில் நம்ம ஐயூபேக் நேம் வைக்க நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்னா எப்படி இருக்கும்? ஆல்டிஹைடு, கீட்டோனு, ஆல்கஹாலு, கார்பனேட்டு, சல்ஃபேட் எப்படி நம்ம சொல்கிறோம், எப்படி அதுக்கு நேம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஹீட்டு. ஹீட் மீன்ஸ் நம்ம தெரியும் ஆக்சிஜன் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைச்சது காப்பர் கார்பனேட் கிடைச்சது. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஆன் ஹீட்டிங் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் காப்பர் ஃபார்ம்ஸ் 2 types ஆஃப் ஆக்சைடு. ஸோ நம்ம ஹீட் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்மலாக ஒரு கிரெயின் எடுத்துக்கிறோம். இப்போ ரைஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரைஸ் நம்ம மிதமான ஹீட்டில் நம்ம வறுத்துட்டே இருக்கிறோம். ஓகே, அது என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அப்போ ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். சேம் அதே ரைஸை நியர்லி 1 hour 2 hourக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, வறுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அது வந்து பிளாக் கலராக மாறி தீஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சேம் அதே தான் காப்பர்லையும் நடக்குது. ஓகே, ஸோ காப்பர் நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனால் நம்ம ரோஸ்ட் பண்ணுறச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? காப்பர் ஆக்சைடு. அதாவது காப்பர் 2 ஆக்சைடு கிடைக்குது. காப்பர் 2 ஆக்சைடு. ஓகே, ஸோ இந்த காப்பர் 2 ஆக்சைடு வந்து இட் இஸ் அ ரெட் கலர், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். ஓகே, மினிமம் ஆக்சிஜன் நம்ம கொடுக்குறச்சு. ஸோ இப்போ மேக்ஸிமமாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் வறுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம், சேம் காப்பர் 1 ஆக்சைடு கிடைக்கிறது வந்து பிளாக் கலர். இந்த ஓவர் டோஸாக எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு வாங்களே. ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ ஈட்டிங் ப்ராசஸில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஆக்சிஜன் நம்ம கொடுத்து நம்ம அதை ரோஸ்ட் பண்ணுறச்சு அது என்ன பண்ணுது, ரெட்டிஷ் ப்ரௌன் கலர், அதனோட ஆக்சுவல் கலர்லேயே இருக்குது. ஸோ ஓவர் நம்ம ஹீட் பண்ணிட்டே இருக்க சொல்ல அது என்னவா மாறிடுது, பிளாக் கலரில் கன்வெர்ட் ஆகிடுது. அண்ட் நெக்ஸ்ட் டைலூட் ஆசிட். ஸோ டைலூட் ஆசிட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் தான் எடுத்துக்கிறோம். மிஸ் ஸ்ட்ராங் ஆசிட் யூஸ் பண்ணுறோம், ஏன் மிஸ் டைலூட் சொல்கிறோம்? ஒன்றும் இல்லை, தண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணாவே அது டைலூட் ஆசிட் தான், ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தால் கூட. ஓகே, ஸோ அப்போ காப்பர் என்ன பண்ணுறோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் ஆக்சிஜன் விச் கிவ்ஸ். ஸோ காப்பர் எது கூட ரியாக்ட் ஆகுது? எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் படி சொல்ல தெர் இஸ் சம் கன்ஃபியூஷன் இருக்கும், எப்படி இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வருது, ஏன் இந்த ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா எப்போவுமே காப்பர்ன்றது பாசிட்டிவ், இட் இஸ் அ மெட்டல், பாசிட்டிவ் கேரக்டர் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் போயிட்டு நெகட்டிவ் கூட தான் ஜாயிண்ட் ஆகும், நெகட்டிவ் கூட தான் ஜாயிண்ட் ஆகும், பாசிட்டிவ் கூட போய் ஜாயிண்ட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ காப்பர் கிவ்ஸ் காப்பர் குளோரைடு. எந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டா பாருங்கள், பாசிட்டிவ் போய் நெகட்டிவ் கூட தான் ஜாயிண்ட் ஆகும். ஒரு ப்ராடக்ட் வந்து அது ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ காப்பர் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணுது, ரிமூவ் ஆகிடுது. ப்ளஸ் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைலூட் HNO3. They are giving dilute HNO3. Copper reacts with dilute HNO3 with the liberation of nitric oxide gas. Okay, so எப்படி HSO4 கூட ரியாக்ட் ஆக சொல்ல HCl கூட ரியாக்ட் ஆக சொல்ல வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆச்சோ, சேம் அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் சொல்ல நைட்ரிக் ஆக்சைடை வந்து NO வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க 3Cu plus 8HNO3 which gives CuNO3 twice plus 2NO plus 2H2O. And next action of chlorine. Chlorine கூட எப்படி ரியாக்ட் பண்ணும், வெரி சிம்பிள், காப்பர் ப்ளஸ் குளோரின் காப்பர் குளோரைட் முடிஞ்சு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் அல்கலீஸ். ஸோ அல்கலீஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பேஸ், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, காப்பர் இஸ் நாட் அட்டாக்ட் பை அல்கலீஸ். ஸோ அல்கலீஸ்னால அது அட்டாக் ஆகாது. யூசஸ் ஆஃப் காப்பர், இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ் இன் மேனுஃபேக்சரிங் electric cables. Very 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 important. Without a copper there is no electric cables, there is no electronic appliances. Okay va, and other electronic appliances. It is used for making utensils. நம்ம household utensils அம்மா பார்த்தீங்கன்னா காப்பரில் நீங்கள் டம்ளர் வச்சுருப்பாங்க, அப்புறம் குடம் வச்சு பாத்திரம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. ஹவுஸ்ஹோல்ட் யூட்டன்சில்ஸ், கண்டெய்னர்ஸ், பெரிய பெரிய கண்டெய்னர், காப்பர் கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணுறோம். கலோரிமீட்டர், நம்ம கலோரிமீட்டர் டெஸ்ட் பண்ணுற ஹீட் டெம்பரேச்சர் செக் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கலோரிமீட்டர். அண்ட் காயின்ஸ், காப்பர் காயின்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ் இன் எலக்ட்ரோப்ளேட்டிங். எலக்ட்ரோப்ளேட்டிங் இஸ் நத்திங் பட் எல்லோ கலர், அதாவது கோல்டு கலர் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், காருக்கெல்லாம் எலக்ட்ரோப்ளேட்டிங் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா, லைக் பெயிண்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் அலாய்டு வித் கோல்டு அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். ஸோ காப்பரை நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டு கூட மிக்ஸ் பண்ணுறோம். கோல்டு இஸ் அ மெட்டல், நம்மளுக்கே தெரியும். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டை நம்ம என்ன பண்ணோம், வியர் பண்ணிக்கணும் அப்படின்னா அது ஈஸியாக உடஞ்சிரும், ஈஸிலி ப்ரோக்கன். எந்த ஒரு மெட்டீரியலுமே பியூரஸ்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண இட் வில் கிராக். ஸோ அதில் கிராக் கண்டிப்பாக விழ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம அலாயாக மாற்றுறோம்.
ஸோ ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அலாயா மாற்ற சொல்ல அதனோட ஸ்டெபிலிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். இட் ஹாஸ் 2 ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ நம்ம இதை வச்சு என்ன பண்ணுறோம், ஜுவல்ஸு காயின்ஸ் எல்லாம் செய்கிறோம். ஓகே, தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். லிஜன் இப்போ நம்ம வந்து மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், மெட்டலர்ஜி ஆஃப் காப்பர், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டலர்ஜி ஆஃப் அயன் பார்க்க போகிறோம். ஸோ எதை ஒன்றத்தை எடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டெப், வாட் ஆர் த மினரல்ஸ் ஆர் வாட் ஆர் த ஓர்ஸ் ஆஃப் தட் காம்பவுண்ட் தட் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை க்ரஷ் பண்ணணும், ரோஸ் பண்ணணும், மெல்ட் பண்ணணும், அதில் இருந்து ஸ்லாகை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை டெசிமரில் பியூரிஃபை பண்ணணும். பியூரிஃபை பண்ணதை மோஸ்ட் பியூரிஃபைங்காக மாற்றணும். அதுக்கு நம்ம ரிஃபைனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட யூசஸ். இது வந்து எல்லாத்துக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க்கில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காப்பரை பற்றியோ இல்லை அலுமினியத்தை பற்றியோ இல்லைனா அயனை பற்றியோ ஒரு 5 மார்க்கில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த டாபிக் எழுதுறீங்கல்ல இதுக்கே உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உள்ளே நீங்கள் எழுதுகிற மேட்டர்லாம் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி பொறுத்த மேட்டர் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் தான் முக்கியம். ஸோ ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, நியர்லி 2.5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதிலே 4 மார்க் ஆயிடுச்சிங்களா, நம்ம எழுதுகிற அந்த டெஃபினிஷன் அந்த தியரிக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். இந்த 3 மெட்டலர்ஜியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரீட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.